தை மாதம் பிறந்து பொங்கல் பண்டிகை வந்தா எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது கரும்பு தான். அந்த தித்திப்பான கரும்புக்கு பின்னாடி ஒரு கசப்பான வரலாறு இருக்குன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கரும்பு 10,000 வருடங்களா பயன்பாட்டுல இருந்தாலும் 3000 வருஷத்துக்கு முன்னாடி கரும்புல இருந்து சர்க்கரையை பிரிச்சு எடுத்தது நம்ம இந்தியர்கள் தான். இந்த செய்முறை நீண்ட நாட்களா தொழில் மற்றும் வர்த்தக ஆதாயத்துக்காக ரகசியமா வச்சிருந்தாங்க. ஆனா கிமு 500கள்ல டாரியஸ்ங்கிற பெர்ஷிய மன்னர் இந்திய துணைக்கண்டத்தை படையெடுத்த போது இந்த ரகசிய செய்முறையை பெர்ஷியாவுக்கு எடுத்துட்டு போனாரு. அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மத்திய தரைக்கடல் நாடுகள், அதன் பிறகு யூரோப்புக்கு பரவி சென்றது. கரும்பு ஒரு வெப்பமண்டல பயிர், அதாவது டிராபிக்கல் கிராப். அதை அந்த தட்பவெப்பத்துல சாகுபடி பண்றப்பதான் அதனுடைய விளைச்சல் மற்றும் சுவை சரியாக இருக்கும். இதனால காலனி நாடுகள், கரிபியன் தீவுகள், சவுத் ஆப்பிரிக்கா, மொரீஷியஸ் மற்றும் பசிபிக் நாடுகளான ஃபிஜி, குயின்ஸ்லாந்து போன்ற பகுதிகளை தேர்ந்தெடுத்தாங்க. 1600கள்ல பிரெஞ்சு, பிரிட்டிஷ் மற்றும் டச்சு பேரரசுகள் கரிபியன் தீவுகளை தங்களுடைய சர்க்கரை உற்பத்தியை தீவிரப்படுத்தினாங்க. 1200களில் சர்க்கரை ஒரு முக்கியமான வர்த்தக பொருளா உருவெடுத்துச்சு. இடைப்பட்ட காலங்கள்ல அங்க வேலை செஞ்ச அடிமைகள் புரட்சியை கையில எடுத்தாங்க. இதனால சர்க்கரை உற்பத்தி பெரும் அளவுல பாதிக்கப்பட்டது. இதனால வர்த்தகம் பெருசா பாதிக்கப்பட்டுச்சு. 1800களோட இறுதியில அடிமைத்தனம், ஸ்லேவரி ஒழிக்கப்பட்டது. அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டதோட எதிரொலியாக ஒப்பந்த தொழிலாளர்களை கரும்பு சாகுபடி மற்றும் சர்க்கரை உற்பத்தியில ஈடுபடுத்த முடிவெடுத்தாங்க. இதற்காக இந்தியர்களை மட்டும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் பேரை ஒப்பந்த தொழிலாளர்களை பணியமர்த்தினாங்க. 4 லட்சம் பேரை மொரீஷியஸ்லயும் 6 லட்சம் பேரை கரிபியன் தீவுகளுக்கும் கடல் கடந்து கூட்டிட்டு போனாங்க. இந்தியால அந்த காலகட்டத்தில இருந்த பஞ்சத்தை பயன்படுத்தி அவங்கள சம்மதிக்க வச்சாங்க. அவங்க சொன்ன ஒப்பந்தங்கள் பின்வருமாறு: 5 வருடங்கள் ஒப்பந்த பணி, அதிக கூலித்தொகை, நாடு திரும்ப அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும். கிட்டத்தட்ட 1.5 வருடம் கடல்வழி பயணம் மேற்கொண்டு கரிபியன் தீவுகளை சென்றடைஞ்சாங்க. பயணம் மேற்கொள்ளும் போதே சிலர் நோய்வாய்ப்பட்டு இறந்தாங்க. இந்திய ஒப்பந்த தொழிலாளர்கள் கடினமான கடல் பயணத்தை தாண்டி அவங்க எதிர்பார்க்காத நரகத்தை சென்றடைஞ்சாங்க. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. அப்படி வேலை செய்ய ஒத்துழைக்காதவங்களை அங்க இருந்த மேற்பார்வையாளர்கள் கடுமையான தண்டனைகளுக்கு உட்படுத்தினாங்க. சில நேரத்துல கொலை கூட செஞ்சாங்க. அவங்க தங்கறதுக்கு சுகாதாரமற்ற கட்டமைப்புகளை கொடுத்தாங்க. அவங்க சொன்ன கூலித்தொகைக்கு குறைவாகவே கூலி கொடுத்தாங்க. பல பேர் நோய்வாய்ப்பட்டும் தோட்டத்துல வேலை செய்யறப்ப பாம்பு கடித்தும், மேலும் பலர் டயேரியா, காலரா, காய்ச்சல் போன்ற காரணங்களால உயிரிழந்தாங்க. ஒரு தனி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை சுதந்திரமும் தனி மனித உரிமையும் கூட அவங்களுக்கு கொடுக்கப்படல. அங்க இருந்த ஆதிக்கக்காரர்கள்ட்ட இன ரீதியான துன்புறுத்தல்களை சந்திச்சாங்க. ஒழுங்கற்ற சுகாதாரம் மற்றும் மருத்துவ கட்டமைப்புகள் இல்லாத காரணத்தால பிரசவத்தின் போதே நிறைய பெண்கள் உயிரிழந்தனர். போனவங்கள்ல சொற்ப அளவிலான சிலர் மட்டுமே நாடு திரும்ப முடிஞ்சது. சொந்த மண்ணை இழந்து அங்கேயே தஞ்சமடைந்தனர். இப்போ மொரீஷியஸ் மற்றும் கரிபியன் நாடுகள்ல 3ஆம் தலைமுறை இந்தியர்கள் அவர்கள் எடுத்து சென்ற கலாச்சாரத்தையும் நம்பிக்கைகளையும் சுமந்து வாழ்கின்றனர். கரும்பை போலவே ரப்பர், காஃபி, டீ, கொக்கோ மற்றும் சுரங்க வேலைகளுக்காக இந்திய ஒப்பந்த தொழிலாளர்கள் பல காலடி நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டாங்க. ஆதிக்கத்துவத்தின் கீழ் நம்ம நாட்டுல அடிமைகளா இருந்த மக்களை தான் நம்ம வரலாறுல படிச்சிருப்போம். ஆனா தன்னுடைய நாட்டை இழந்து அடிமைகளாக வாழ்ந்த நம்மவர்களை நாம மறந்துவிட்டோம். இனிப்பான கரும்பை சாப்பிடும் பொழுது அவர்கள் பட்ட கசப்பான துயரங்களை நினைவில் வைப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.